வியாழன் மற்றும் சந்திரன் எந்த ராசியில் ஒன்றாக அமர்ந்தாலும் அல்லது சந்திரன் வியாழனின் ராசியிலிருந்து நான்காவது 7வது அல்லது 10ஆம் வீட்டில் இருக்கும்போது கஜகேசரி யோகம் உருவாகிறது. ஒரு ஜாதகத்தில் இந்த யோகம் உள்ளவர் நல்லொழுக்கமும் ஞானமும் நல்ல குணங்களும் உடையவர். லக்னத்தில் கஜ்கேசரி யோகம் அமைந்தால் ராமரின் ஜாதகமே அதற்கு உதாரணம். இன்றளவும் ராமாயணம் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவரை பார்க்க மக்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை முறையும் ராஜாக்களை போன்றது. ஜாதகத்தில் கஜ்கேசரி யோகம் 2ஆம் வீட்டில் ஏற்பட்டால் அத்தகையவர் உயர்ந்த குடும்பத்தில் பிறப்பார். அவர்களுக்கு வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை இருக்காது. திறமையான பேச்சாளர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் 3ஆம் வீட்டில் கஜ்கேசரி யோகம் அமைந்தால் அந்த நபருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் மிகவும் நல்லது. இந்த யோகத்தின் தாக்கத்தால் ஒருவரின் சகோதர சகோதரிகளும் உயர் பதவியை பெறுகிறார்கள். ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் கஜ்கேசரி யோகம் அமைந்தால் அப்படிப்பட்டவர் தாயாரிடம் அதிக அன்பும் நன்மையும் பெறுவார். மேலும் அத்தகைய ஒருவருக்கு சொத்து குறைவு இருக்காது. 5ஆம் வீட்டில் கஜ்கேசரி யோகம் அமைந்தால் அத்தகையவர்கள் புத்திசாலித்தனத்தால் அதிக பணம் சம்பாதிப்பார்கள். இந்த யோகம் நல்ல பள்ளி ஆசிரியர்களை அல்லது விஞ்ஞானிகளை உருவாக்கும். அதுமட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகள் உயர் பதவிகளை வகிக்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். ஒருவரின் ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் கஜ்கேசரி யோகம் அமைந்திருந்தால் 6ஆம் வீட்டில் நுழைந்தவுடன் இந்த யோகம் வலுவிழந்துவிடும். 7வது வீட்டில் கஜ்கேசரி யோகம் ஏற்பட்டால வீடு மற்றும் வாழ்க்கை துணைக்கான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த யோகம் ஏற்படுவதால் வாழ்க்கை துணை உயர் பதவியை பெறுவார். ஒருவருடைய ஜாதகத்தில் 8ஆம் வீட்டில் கஜ்கேசரி யோகம் அமைந்திருந்தால் அத்தகையவர்கள் தத்துவம் ஆன்மீகம் மற்றும் மாய ஆய்வுகளில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். தந்திர மந்திரத்தை பற்றி அதிக அறிவை பெற முடியும். 9ஆம் வீட்டில் கஜ்கேசரி யோகம் அமைவதால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவார்கள். அவர்களுக்கு கர்மாவை விட அதிர்ஷ்டம் வெல்லும். வீட்டில் கஜ்கேசரி யோகம் ஏற்பட்டால் ஒருவருக்கு 10ஆம் வீட்டில் கஜ்கேசரி யோகம் அமைந்தால் அந்த நபரை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். இந்த யோகத்தின் தாக்கத்தால் அந்த நபரின் தந்தையும் உயர் பதவி பெறுகிறார். ஒருவருக்கு 11ஆம் வீட்டில் கஜ்கேசரி யோகம் இருந்தால் அத்தகையவரின் வருமானம் நன்றாக இருக்கும். அத்தகையவர் பல வருமான ஆதாரங்கள் மூலம் பணம் சம்பாதிக்கிறார். ஒருவருக்கு 12ஆம் வீட்டில் கஜ்கேசரி யோகம் அமைந்தால் இந்த யோகம் பலவீனமாகும்.